ரைட்ரா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது டைட்டிலுக்காக தான் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு மெயின் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனல் ரிலேட்டட் பேச போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படியே வரும். நம்ம சேனலுக்கு வழக்கம் போல் இன்ட்ரோவில் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ பார்த்துட்டு நல்லா ஒருத்தா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லத்தான் செய்கிறேன். மற்றபடி யாரும் செஞ்ச மட்டும் இல்லை. அப்டேட் ஒருத்தா இருந்தால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இந்த செக்மெண்ட்டில் வந்து ரெண்டு அப்டேட்ஸ் தான் டீகோட் பண்ண போகிறோம். ஒன்று நான் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania 41 ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதுவும் டைட்டிலுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த டைட்டிலுக்காக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்திருக்குல்ல. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்காக தான் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஜான் சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ண போகிறாரு. வின் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஃபைட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது ரிலேட்டட் ஸ்பெகுலேஷன்ஸும் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நியூஸஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நடக்க போது WrestleMania 41 மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அது கூட யார் கூடனா ஜான் சீனா அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ட்ரெண்டிங்காகவே பேசப்படுது. இப்போ வரைக்கும் கரண்டாக ரெஸ்ல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக WrestleMania 41 மெயின் ஈவெண்ட்டாக சீனா வர்சஸ் பங்க் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபியூட் யாரை நோக்கி போகுதுன்னா, ஸோ செத் ராலின்ஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸை நோக்கி தான் மூவ் பண்ண போகுது. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதை வந்து அவாய்டும் பண்ண முடியாது. ஸோ சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். இதை ட்ரஸ்டபுளான்னு கேட்டிங்கன்னா ஒரு 40% நான் ட்ரஸ்டபுள்னு சொன்னேன். மீதி 60% ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒப்பீனியன் தான். ஸோ உங்கள் கையிலே விட்டுட்டேன். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது வந்து இப்போ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம்ன்றத சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலேட்டட் பார்த்தோம்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நிறைய பெஸ்ட் மேட்சஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பேப்பரியோ ஹைலைட் பண்ண மேட்சஸும் இருக்குது. ஸோ குறிப்பாக இப்போ அப்கமிங் எலிமினேஷன் சேம்பரும் வரப்போது. ஸோ எலிமினேஷன் சேம்பர் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் தான்டா பயங்கரமாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரியோ ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். WrestleMania மெயின் ஈவெண்ட் இந்த மாதிரி ஒரு மெயின் ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்களாடான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மெயின் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி அதை வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அப்கமிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோவும் வரும். ஸோ நம்ம ராஸ் மேக்டவுனோட ரிவ்யூவும் வரும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கரண்டாக பேப்பரியோ வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தேத்திட்டோம்னா நம்ம மானிட்டைஸ் எனேபிள் பண்ணிடலாம். 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளால் எனேபிள் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணி. அண்ட் ஆல்சோ மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி வீடியோ வந்திருக்காது. அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் அடிக்கிறேன்ற நம்ம பொழப்பை இன்றைக்கி கெடுத்துவிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக பெரிய லெவலில் ஈவினிங் போட வேணாம். ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து பார்த்துக்கலாம்ன்றதுக்காக தான் பெருசாக அப்டேட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணல. ஸோ நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தினமும் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிவ்யூ பண்ணிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வீடியோலாம் போட்டுருவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.